ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து நகை எடுக்க போகிறோம். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வண்டியில் கிளம்பிட்டோம். இவ்வளோ பெரிய நகை எடுக்க போகிறோம் தெரியுமா? எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நகை எடுக்கிறோம். நாங்கள் நகை எடுக்க போகிறோம். எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோ உங்களுக்காக இன்ட்ரெஸ்டான வீடியோ நான் போடுறேன். இன்னைக்கு கொஞ்சம் பிரைட்டாக தெரியுதுல்ல? இப்போ வந்துட்டு நகை எடுக்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நகை எடுத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சஸ்பெண்டான ஒருத்தரை வந்து பார்க்க போகிறோம். மூமெண்ட்டுங்கிறனால எக்ஸைட்டிங்காக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைக்கு போயிட்டு பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுங்க. நானும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகணும். கோயிலில் இருந்துட்டு கேட்குற ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லோரும். வாங்க பார்க்கலாம். எங்கே எடுக்க வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் என்ன எடுக்கிறோன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சும்மா மாமா பார்த்துட்டு இருக்கிறாரு என்ன எடுக்கிறோன்னு வீட்டில்னு சொல்லிட்டு. நாங்கள் நகை வாங்கிட்டோம். வீட்டில் வந்து காட்டுறோம் என்ன நகை வாங்கணும்னு சொல்லிட்டு. போகலாமா தம்பி? போகலாம். பாய் சொல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பார்க்கலாம். நேற்று வந்து நாங்கள் ஜுவல்லரி ஷாப் போயிருந்தோம்ல, நாங்கள் என்ன நகை எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. இதுக்கு மத்தியில் இப்போ நகை ரேட் வந்து கூடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் எப்படி நகை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நேற்று நான் போட்டு அவ்வளோ காமெண்ட்ஸ் என்னால் படிக்கவே முடியல. நாங்கள் என்ன எந்த கடையில் எடுத்திருக்கோம், என்ன எவ்வளோ ப்ரைஸ்க்கு எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நேற்று வந்துட்டு போயிட்டு செயின் இதெல்லாம் பார்த்தோம். நிறையா வெரைட்டிஸ் பார்த்தோம் நேற்று. ஏன்னா அது என்னமோ சொன்னாங்களே, மாமா என்னமோ சொன்னார், அக்னி நட்சத்திரமோ அப்படின்னு என்னமோ சொன்னாங்க. அது என்னமோ ஒரு நல்ல நாள். அப்போ வந்து நம்ம எதனா ஒரு பவுன் எடுத்தோம்னா நம்ம வீட்டில் நல்லதே நடக்கும். வெள்ளியோ பவுனோ ஏதோ ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் தான் காசு கொஞ்சம் வச்சுருக்கோம், நம்ம ஏன் வேஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு வந்துட்டு அதுலேயும் இத்தனை செலவு. எங்களுக்கு என்னென்ன செலவுன்னு பாருங்கள். பசங்களுக்கு வந்துட்டு அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதுக்கப்புறம் செலவு, சாப்பாடு செலவு பார்க்கணும், காய்கறி வாங்கணும், தண்ணி கேன் கூட நாங்கள் கடையில் தான் வாங்கிக்கிறோம். ஃபில்டர் வாட்டர் அது குடிக்கூடாது தான், முழங்கால் வலி வரும். அப்பயுமே பார்த்திங்கன்னா ஃபில்டர் வாட்டர் தான் குடிச்சிட்ருக்கோம். அது வந்து 45 ரூபா. அந்த செலவு, அந்த செலவு, இது அதுன்னு சொல்லிட்டு அரிசி ஒரு பக்கம் முடிஞ்சு போயிடுது, வாடகை ஒரு பக்கம் கட்டணும். இத்தனை செலவையும் தாண்டி நாங்கள் எப்படி பவுன் எடுத்தோன்னா அது உங்களால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாமா என்ன நகை வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு பெரிய காரணமே இருக்குது. அதை நான் சொல்ல விரும்பலை. நாங்கள் இப்போ என்ன நகை எடுத்தோம் அதுதான் முக்கியம் எனக்கு. நான் அந்த நகையை நான் இன்னும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு தான் நான் போடணுன்ட்டு நான் இன்னுமே என் கழுத்துலையும் போடல, காதுலேயும் போடல. பாருங்கள், நாங்கள் பாருங்கள் கழட்டி கூட வச்சுருக்கேன். நாங்கள் என்ன நகை எடுத்தோன்னு இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எடுத்துருட்டா டன்டை. நீ போ. சரி, ஓப்பன் பண்ணிடலாம் என்ன நகை வாங்கணுன்ட்டு. எவ்வளோ பெரிய நகை தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் இதை வாங்குறதுக்கே அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம். சரி, நம்ம காசு வச்சுருக்குறோம், வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேற்று போய் மாமா கூட்டிகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டே வந்துட்டேன்னா பாருங்களேன். இங்கே பாருங்கள், நாங்கள் வாங்கினது இதுதான். இந்த நகையை தான் நாங்கள் வாங்கினோம். அல்லக்காது தோடு வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அல்லக்காது தோடு வெள்ளி ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளி. இதுவே எவ்வளோ தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? 400 ரூபா. எவ்வளோ மீதி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? பாப்பா போ அந்த பக்கம். இதுவே பார்த்தீங்கன்னா 400 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். நான் எவ்வளோ மீதி பண்ணி வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்களா? நான் எங்கள் மாமாட்ட கூட எங்கள் மாமா போட்டு விட்றேன்னு இம்ப்ரெஸ் பண்ணார். ஆஹா, என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் காமிச்சிட்டு தான் போடுவேன்னு உங்கள்கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இருக்கிற இதுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளாம் பவுனுக்கிட்டேயும் போக முடியாது, எதுக்கிட்டையும் போக முடியாது. வெள்ளி பக்கத்தில் கூட இப்போலாம் போக முடியல. சும்மா சாதாரணமாக மெட்டி கேட்டேன். பழசு போட்டுமே கூட 4000 ரூபாய் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிராம் கணக்கு. அது இன்னும் எவ்வளோ கிராம் இருந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அந்த கணக்கெலாம் எனக்கு தெரியாது. எங்கள் மாமா கிட்ட சொல்கிறேன். நேற்று வந்து மெட்டியுமே நான் கழட்டிட்டேன். காலில் கூட இப்போ மெட்டி போடல. மெட்டியுமே நான் கழட்டி சரி மெட்டி போட்டுட்டு பழசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன்னா
அப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா மெட்டி வந்து 4000 ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பழசு என்னோடய மெட்டி கழட்டி போடுறேன், அதை விட ஒரு 5 கிராம் என்னமோ தான் கம்மியாக இருக்குது, ஆனால் 2000க்கு தான் இருக்குது, அப்படி 3000க்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு. சரி வந்ததுக்கு நம்ம ஏதோ ஒன்று அல்லக்காது ஒன்று போட்டிருக்கேன், 3 காது குத்திருக்கேன், சரி இங்கே ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாமா கிட்ட கேட்டு அல்லக்காத்தோடு வாங்கியிருக்கேன். பாருங்கள் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், இந்த அல்லக்காத்தோடு வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன். இதுவே 400 ரூபா. கிண்டலுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நாம்பளாம் ஏழைப்பட்டவங்க, அதனால் நம்மளால ஒரு பவுன் பக்கமும் போக முடியல, எதுக்குமே போக முடியல. ஒரு சின்ன பீரோ கட்டில் பெட்லு இந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கணுன்னா கூட நம்மளுக்கு வந்துட்டு முடியாத ஒரு காரியமாக இருக்குது. எங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு நாள் பெரிய ஆளாக வருவேன். தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் மேலே வந்ததுக்கப்புறம் நான் எடுக்கிற ஒவ்வொரு பவுனாகட்டும், எங்கள் வீட்டில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோமோ எல்லா ஷேரிங்கும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு வீடியோ போடணுங்கிறது சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை. படத்தில் நடிக்கிற ஆர்வம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எம்கே யாமினியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இதே மாதிரியே இதே டைட்டிலில் ஒரு வீடியோ போடணும். அதுவும் உங்கள் சப்போர்ட்டால் கொஞ்சம் மேலே வளர்ந்து வந்து போடணுன்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.